இருந்தேன்னா, நான் ஒரு வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் படிக்கிற காலத்துல விட்டுட்டீங்கன்னா, இது மாரி என்ன மாரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால படிக்கிற வேலைய பாருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுதுன்னா படிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போங்க. நல்ல லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன மாரி இருக்காதீங்க. ரொம்ப 10th வரை தான் படித்தேன். 10th ஃபெயிலு. எனக்கு வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணேன். அப்புறம் 10வது ஃபெயில் ஆயிட்டேன். ஆயிட்டு வீட்டிலே 2 மாதம் நம்ம மெக்கானிக்கல்ல வேலை வந்து இருக்கு. நீ போறியாடா சொன்னார். அங்கே ஸ்கேனர் அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்கன்னுவார். நான் ஓகே பெருப்பான்ட்டேன். நான் போகிறேன் பெருப்பான்னேன். இந்த மெக்கானிக்கலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவலைப்படல. இதுவும் எனக்கு படிப்பு தான். இதுவும் மனசில் ஏற்றிக்கிற சந்தோஷம் தான், திருப்தியாக தான் இது. தனியாளாக இருந்தாலும் போதிய அளவுக்கு ஒரு நிறையான உத்தியோகத்துக்கு போயிருக்க முடியும். அப்படி உத்தியோகத்துக்கு போயிருந்தால் நிரந்தரமான ஒரு வருவாய் இருக்கும். ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான இன்கம் அதனால் மனசுக்கு நிம்மதியும் இல்லாத போகுது. சொந்த பந்தங்களுக்கு இடையில் நம்ம இன்னும் ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும்போது நாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறவங்களும் என்றைக்குமே ஒரு வியாதிஸ்தனை பார்க்குற மாதிரி தான் பார்த்து ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு நாம் ஒரு பாடமாக இருக்கணும். தொழில் தேர்ந்தெடுக்கக்கூடாது படிக்கலைனாலும்.